இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. கடந்த டிசம்பர் மாதம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகே 4 சிறுவர்கள் போதையில் வடமாநில இளைஞர் ஒருவரை சரமாரியாக வெட்டினர். மேலும் அதனை வீடியோவாக பதிவு செய்து மகிழ்ந்தனர். இந்த விவகாரம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. உடனடியாக சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். கஞ்சா போதையில் இந்த கொடூர தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த கொடூர தாக்குதல் தொடர்பான அதிர்ச்சி நம்மை விட்டு நீங்குவதற்குள் வேளச்சேரியில் இதே போன்ற மற்றொரு தாக்குதல் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. வேளச்சேரி லட்சுமி நகரை சேர்ந்த 23 வயதான பார்த்திபன் ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த 18ஆம் தேதி இரவு 7:30 மணியளவில் நேருநகர் AL முதலி தெருவில் நடந்து சென்றபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த 4 இளைஞர்கள் அவரை வழிமறித்து சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் பார்த்திபன் தரையில் சரிந்ததும் அந்த கும்பல் விடாமல் தொடர்ந்து வெட்டியுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் கற்கள் மற்றும் கம்புகளை எடுத்து வீசி எறிந்தனர். இதை பார்த்து பயந்து போன கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. பொதுமக்களின் தலையீடு காரணமாக இந்த கொலை முயற்சி தடுக்கப்பட்டது. காயமடைந்த பார்த்திபன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து வேளச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் வேளச்சேரியை சேர்ந்த 24 வயதான நந்தா, 22 வயதான சுந்தர், 21 வயதான விஷ்ணு ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் கடந்த தீபாவளியன்று பார்த்திபன் தங்களை தாக்கியதாகவும் அதற்கு பழிவாங்கவே அன்றிரவு தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியுள்ளனர். தலைமறைவாக உள்ள மேலும் 2 வரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி K. பழனிசாமி போதை ஆசாமிகளின் அராஜகம் அதிகரித்துள்ளது என்று கூறி திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள பொது இடத்தில் இளைஞர் ஒருவர் சரமாரியாக வெட்டப்பட்டிருக்கும் இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.